வாங்க. என்ன பேரண்டி, எந்திரிச்சிட்டியா? இந்தா காஃபி குடி. இந்த தம்பி நீ குடி. என்ன அப்படி பாக்குறீங்க? காபி சாப்பிடுங்க. என்னது இது, பணத்தை இப்படி போட்டு வச்சிருக்கீங்க? அது அது வந்து நைட்டு திருட வந்துட்டு போனானே, மறந்துட்டீங்களா? இப்படியெல்லாம் பணத்தை வெளியில வைக்கலாமா? சரி. பணத்தை எதுக்காக இப்படி வெளியே போட்டு வச்சிருக்கீங்க? ஓ, தாலிக்கு தங்கம் வாங்க வச்சிருக்கீங்களா? ஆமா ஆமா. 9 மணிக்கு தாலி செய்ய தங்கம் கொடுக்கணும். சீக்கிரமா கடைக்கு போய் வாங்கிட்டு வந்துருங்க. சரி. என்ன 2 பேரும் ஒரு மாதிரியா இருக்கீங்க? அப்படிலாம் இல்ல, ஒண்ணும் இல்லையே. சரி சரி, காஃபி சாப்பிடுங்க சாப்பிடுங்க. ஏன்பா, நைட்டு ரொம்ப சிரமமா இருந்துச்சா? ஐயோ, பாத்து 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 மெதுவையா. நான் பொதுவா கேட்டேன். எங்க ராத்திரி வந்து திருட உங்க தூக்கத்தை கெடுத்துட்டானோன்னு நினைச்சேன். நீங்க காஃபி சாப்பிடுங்க. சரி சரி, நீங்க 2 பேரும் சீக்கிரம் கிளம்பி போய் தங்கத்தை வாங்கிட்டு வர வழிய பாருங்க. சரிங்க பாட்டி. சரிப்பா, நான் கிளம்புறேன், வரேங்க. டேய், நைட் அவ்வளவு கஷ்டப்பட்டு போய் பணம் கிடைக்கல, இப்ப காலையில காலடியில கிடைக்குதுடா. டேய், பாட்டி வேற தாலி செய்ய தான் பணம் வச்சிருக்கீங்களான்னு கேக்குறாங்க. அதை அப்படியே மெயின்டைன் பண்ணிக்குவோம். தாலி வாங்க நாங்க வச்சிருந்த காசுன்னு சொல்லிக்குவோம். டேய், இதுல ஏதோ வில்லங்க இருக்க மாதிரி தெரியுதுடா. ஒரு வில்லங்கமும் வராது. கடவுள் இருக்காண்டா. இல்ல பாட்டி. ஆமா, அப்பவே சொன்னல அக்கா, அடிக்கிற வெயில்ல உன் மேக்கப்லாம் கலைஞ்சிரும் போலயே. கொன்றுன்னு சொல்லிட்டேன். தாத்தா, தாலி செய்யறவர் வந்திருப்பாருல்ல? கண்டிப்பா வந்திருப்பாங்கப்பா. ஏய் ராகினி, இந்த காஸ்டியூம்ல நான் எப்படி இருக்கேன்? எதுக்கு கேக்குற? சொல்லுடி, சூப்பரா இருக்கேனா இல்ல ரொம்ப சூப்பரா இருக்கேனா? ரொம்ப கேவலமா இருக்க. ஏய், என்னடி சொல்ற? உன் காஸ்டியூமா சொல்லல, அப்புறம் உன் கேரக்டர் சொல்றேன். ஏன் பின்னக்கா, மத்தவங்களுக்கு எல்லாம் அட்வைஸ் பண்ணிட்ட, இப்ப நீ மட்டும் வேக வேகமா போய் கல்யாணம் பண்ணிக்க போற? இவ்வளவு நாளா நம்ம எல்லாம் கொள்கையோட இருந்தோம், அதெல்லாம் குழி தோண்டி புதைச்சிட்டியா? ஏய், அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. இப்போ நான் அதுல இருந்து கொஞ்சம் கூட மாறல. நான் சொன்ன அத்தனை கண்டிஷனும் அப்படியே தான் இருக்கு. அப்புறம் எதுக்கு கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்ட? நான் எதிர்பார்த்த எல்லா குவாலிட்டிஸும் மகேஷ் கிட்ட இருக்கு, அதனால ஓகே சொல்லிட்டேன். ஏ ராகினி, இவ கல்யாணம் முடிஞ்சதும் அப்ப நமக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்களா? நீ கல்யாணம் வேணும்னு நினைச்சு பேசுறியா இல்ல வேணான்ற ஆசையில சொல்றியா? வழியாத வா. வாங்க ஐயா. வணக்கம் வணக்கம். எல்லாரும் வந்தாச்சுங்களா? வந்துகிட்டு இருக்காங்க ஐயா. வைமா வைமா. மாப்ள, அப்பா அம்மா எங்க? இதோ இருக்காங்களே. நான் உங்க அப்பா அம்மாவை ஏப்பா, கேட்டேன். சம்பந்தி வரலையாப்பா? அவங்க வந்து ரொம்ப நேரம் ஆச்சு. ஆளை காணுமே. அவங்க எனக்கு நல்லபடியா கல்யாணம் நடக்கணும்னு இங்க இருக்க ஒவ்வொரு சாமியா போய் வேண்டிக்கிட்டு இருக்காங்க. அப்படியா? இதோ வந்துட்டாங்களே. வணக்கங்க. வணக்கங்க. வாங்க சம்பந்தி. வாங்கம்மா. தாலிக்கு தங்கம் கொடுக்கறது பெரிய நிகழ்ச்சி. அதை தடபுடலா பண்ணணும்னு நினைச்சோம், சிம்பிளா பண்ண வேண்டியதா போச்சு. புறப்படும் போது கண்ணாடி உடைஞ்சு அபசகரமா ஆயிடுச்சு. அதனாலதான் கோயில்ல சிம்பிளா பண்ண வேண்டியதா போச்சு. அதனால என்ன சம்பந்தி, கோவில்ல நடக்கிறது நல்லது தானே. சாமி சன்னதியில நடக்கணும்னு இருந்திருக்கு, எங்களுக்கு சந்தோஷம் தான்.
எந்த வருத்தமும் இல்ல. எல்லாரும் வந்தாச்சுங்களா? வந்தாச்சு. தங்கத்தை சாமி பாதத்துல வச்சு ஆசீர்வாதம் வாங்கிட்டு வாங்க. சரி கொடுங்க மாப்பிள்ள. கொடுங்க. என்ன இந்த சாமி கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு வாங்க. ஒரு நிமிஷம். என்னாச்சுமா? முக்கியமா வர வேண்டியவங்க வரணும். வந்ததுக்கு அப்புறமா ஆரம்பிச்சுக்கலாம். முக்கியமாவா? ஏமா எல்லாரும் இங்க தானே இருக்கோம், இன்னும் யார் வரணும்? அக்கா, நான் நிக்கிறது உன் கண்ணுக்கு தெரியலையா? வயசாயிடுச்சு அப்படிதானே? நான் இங்கதான் நிக்கிறேன். இந்த வீட்டுல முக்கியமான ஆளே நான் தான். நானே வந்துட்டேன். அப்புறம் என்னத்த தேடிட்டு இருக்க? ஆமா, நீ தான் முக்கியமான ஆளா? உன்னதான் தேடுறாங்க. நர்மதா வந்துருவா, வந்துடட்டும். ஏமா இதுக்குதான் சாமி கும்பிட போனவளை நில்லுன்னு சொன்னியா? போனவங்கள தானடி நிக்க சொல்ல முடியும். இந்த வியாக்கியானத்துக்குலாம் ஒன்னும் குறைச்சல் இல்ல. ஏற்கனவே வீட்டுல கண்ணாடி உடைஞ்சு அபசகனம் ஆயிடுச்சுன்னு தான் கோயில்ல வந்து சாமி கும்பிடுறோம். இப்ப கும்பிட போறவளை தடுத்து நிறுத்துறியே, தப்புன்னு தெரியல உனக்கு? சரி சரி, கோவப்படாத. அதான் அவளே வந்துட்டா பாரு. ஆரஞ்சு கலர் கொஞ்சம் கான்ட்ராஸ்டா இருக்குல்ல? பிளவுஸ் ஃபிட்டாவே இல்லக்கா. பஞ்சு முட்டாய் கலர்ல இருக்கு. ஏய், இந்த கலருக்கு அது எவ்வளவோ தேவலாம். சாரி பாட்டி, லேட் ஆயிடுச்சு. அதெல்லாம் ஒண்ணுமில்ல. உனக்காக தான் எல்லாருமே காத்துட்டு இருந்தோம். சரி வா, போய் சாமி கும்பிட்டுட்டு வந்துடலாம். அட, என்ன முறைச்சிட்டு இருக்கா? வா. தாலி செயின் செய்ய நம்மள கூப்பிட்டுருக்காங்க. சிறப்பா செஞ்சிடலாம் விடுங்க. நல்லா சூடு பண்ணி வச்சிடலாம். ஆமாய்யா. வாங்க வாங்க, எல்லாரும் வாங்க. வணக்கம். தாலிக்கு தங்க கொடுக்க வந்திருக்கீங்களா? ஆமாய்யா. ஒத்தப்படையில வர்ற மாதிரி 5 பேர் இல்ல 7 பேர் சேர்ந்து கொடுக்கணும். மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வாங்க. அவங்கள தான் கூப்பிட்டாங்க. பூசாரியா, அதான் மாப்பிள்ள இருக்காரு, அவங்க 3 பேரும் சேர்ந்து கொடுக்கட்டும். அதுவே ஏண்டி, அவரு எவ்வளவு தெளிவா சொல்றாரு. 5 பேர் கொடுங்க, இல்லன்னா 7 பேர் கொடுங்கன்னு. அப்ப நீ 3 பேர் கொடுங்கன்னா என்ன அர்த்தம்?